வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் அறிவிப்பு. பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு இன்று மீண்டும் வருகை. புகலிட கோரிக்கையாளர்கள் விடயத்தில் தமது அதிகாரிகள் சட்டத்துக்கு அமைவாகவே செயற்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் தெரிவிப்பு. எகிப்தின் முன்னாள் ஜனாதிபதி முகமது முர்சிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்தி. புதிய தேர்தல் முறைமைக்கான 20வது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. மேலதிக வர்த்தமானியில் 20வது அரசியலமைப்பு திருத்தம் நேற்றிரவு வெளியிடப்பட்டதாக அரசாட்சகம் குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பு திருத்தத்தின் ஆங்கில பதிப்பை அச்சிடும் பணிகள் நேற்றிரவு நிறைவு பெற்றதுடன் தமிழ் மற்றும் சிங்கள பதிப்புகளை அச்சிடும் பணிகள் இன்று அதிகாலை ஆரம்பிக்கப்பட்டதாக அரசாட்சகம் தெரிவித்துள்ளது. 237 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட புதிய தேர்தல் முறைமைக்கு அமைச்சரவை அண்மையில் அங்கீகாரம் வழங்கியிருந்தது. புதிய திருத்தத்தின் ஊடாக விருப்பு வாக்கு முறைமை நீக்கப்பட உள்ளது. தொகுதி மற்றும் விகிதாசார முறைமைக்கு அமைய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு இன்று மீண்டும் வருகை தந்தார். ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் வருகை தந்தார். தற்போது அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் டிவாஸ் குணவர்தன மற்றும் ஜனாதிபதி சீலக ஜாதிக சவிய திட்டத்தின் புத்தளம் மாவட்டத்திற்கான முன்னாள் இணைப்பு செயலாளர் ஆகியோர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 22 வாகனங்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் பயன்படுத்திய வாகனம் ஒன்று போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட நிலையில் நாராயணப்பேட்டையில் உள்ள வாகன திருத்துமிடம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தனர். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான மேலும் 5 வாகனங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை எனவும் அந்த வாகனங்கள் தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று மாலை சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்தார். பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதியை அமைச்சர்களான சம்பிக ரணவக்க மற்றும் ருவான் விஜயவர்தன் ஆகியோர் இணைந்து வரவேற்றனர். இதன்போது சர் ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தூபி ஒன்றையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்தார். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட தூபியில் மகா சங்கத்தினரால் பூஜைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதி இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இரண்டு நாடுகளிலும் மீனவ பிரதிநிதிகள் கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இறுதியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக அமைச்சின் செயலாளர் நிமல் ஹெட்டியாராய்ச்சி கூறியுள்ளார். வருடத்தின் குறித்த சில நாட்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்து மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என இதன்போது தமிழக மீனவர் சங்க பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்தனர். எவ்வாறாயினும் இந்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே நிராகரித்துள்ளது. இந்த நிலையில் இருதரப்பு மீனவர் பேச்சுவார்த்தையை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் இணக்கப்பாடு இதுவரை ஏற்படவில்லை என கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த 14 தமிழக மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களது 33 படகுகளும் இலங்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மாத்தறையில் சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேசிய சங்கம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. දැන් මේ වෙනකොට මෛත්‍රීපාල සිරිසේන මහතාගේ යහපාලන ආණ්ඩුව යටතේ තව දුරටත් කුඩා තේවතු හිමියා
சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் முன்னர் எதிர்நோக்கிய பிரச்சினைகளை இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் ஆட்சியின் கீழும் எதிர்நோக்குகின்றனர். தேயிலை பயிரின் விலை தொடர்பில் நியாயத்துவம், உரங்களின் தரம் மற்றும் மீள்பயிர் செய்கையின் போதான மீள் செலுத்துகை மற்றும் தேயிலை வர்த்தகத்துறையின் நன்மையில் 13 ரூபாய் வரி செலுத்துகை ஆகியவை தொடர்பில் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். தேயிலை தூளை உயர்மட்ட அரசியல்வாதிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அரசியல்வாதிகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். இந்த கோரிக்கைகளை பல வருடங்களாக அரசிடம் கோரியிருந்தோம். சந்தையில் தேயிலை பல மில்லியன் டாலர்களுக்கு விற்பனை செய்யப்படும் போது சிறு தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்கள் 1 கிலோ தேயிலைக்கு 500 ரூபாயை பெறுகின்றனர். இந்த விலையை இலகுவில் அதிகரிக்க முடியும். ஆகவே எமது போராட்டத்தை தொடர நாம் தயாராக உள்ளோம். ලෝකයේ දැවැන්ත ඩොලර් ලක්ෂ ගණනින් විකිරෙන තේ නිෂ්පාදනය කරන මේ රටේ කුඩා තේ වතුහිමියගේ පංගුව 1 කිලෝ එකකට 500 වඩා දෙන්න පුළුවන් අපේ වැඩ පිළිස්සරට ඉදිරිපත් කරනවා. ඒ නිසා අපේ සටන තවත් තීව්‍ර කරන්න අපි ලෑස්ති කරලා තියෙනවා. சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்தார். காலையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கு தீர்வு வழங்குவது தொடர்பாக ஆராயும் இந்த நிகழ்வு காலி ஹினிந்தும பகுதியில் இடம்பெற்றது. අධිය හික මුදල ගෙවලා කුඩා තේවත හිමියට අවම වශයෙන් 73ක් එහෙම නැත්නම් 75 சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் கொடுப்பனவை தவணை அடிப்படையில் வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் குறைந்தபட்ச தொகையாக 73 ரூபாய் காணப்படுவதுடன் 75 தொடக்கம் 80 ரூபாய் வரை செலுத்தக்கூடியதாக இந்த தவணை கொடுப்பனவு அமைய பெற்றுள்ளது. பழைய அதிகாரிகளுடன் இந்த திட்டங்களை முன்னெடுப்பதால் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தன. அடுத்து நமக்கு உள்ள பிரச்சினை தரமற்ற உரம். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் குறைந்தது கை நிறைய சிறந்த தரத்தையுடைய உரங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் எந்த உரத்தினை பாவிப்பது என்பது தொடர்பில். இது மாத்திரம் பிரச்சனை இல்லை. அரசாங்கம் என்ற ரீதியில் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. සුමානයක් යනකොට සැකයි පෝර දාලාද කියන. මේක මේ තේවලට විතරක් නෙවෙයි අනිත් පෝර වලටත් ලොකු ප්‍රශ්නයක් මේක. ඒ නිසා අපිට සිද්ධ වෙනවා මේවා පිළිබඳව වැඩයක් හරියට ඉස්සරහට ක්‍රියා කරන්න. புகலிட கோரிக்கையாளர்கள் விடயத்தில் தமது அதிகாரிகள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்துக்கு அமைவாகவே செயற்படுவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தல்காரர்களுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பணம் வழங்கி புகலிட கோரிக்கையாளர்களுடன் பயணித்த படகொன்றை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுத்ததாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் ஆஸ்திரேலிய எதிர்க்கட்சியினர் நேற்று எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் அபோட் பதிலளித்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆட்கடத்தல்காரர்களுக்கு ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பணம் வழங்கியதாக இலங்கையின் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றும் வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கையர்கள் உள்ளிட்ட புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் சென்ற படகொன்றை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் அண்மையில் திருப்பி அனுப்பியிருந்தனர். இன்னும் சில மாதங்களில் நாடு மிக பாரிய அபிவிருத்திகளில் முன் செல்லும் என தான் எதிர்பார்ப்பதாக திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். සමහරු කියනවා කතාව විතරයි වැඩ නැහැ කියලා. මේ සංවර්ධන වැඩ කටයුතු නැවතිලා பேசுவது மாத்திரமே செயற்படுவது இல்லை என சிலர் கூறுகின்றனர். அபிவிருத்தி பணிகள் கிராமத்தின் வீதிகளை நோக்கியும் தரிப்பிடங்களை நோக்கியும் முன்னெடுக்கப்படுவதுடன் அவை நிறைவடைவதில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் உண்மை நிலை முற்றிலும் வித்தியாசமானது. நிறைய விடயங்கள் இடம்பெறுகின்றன. இந்த பணிகளை நீங்கள் அவதானித்தால் கதைப்பதை விடவும் அதிகம் செயற்படுத்துகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சிறு வேலை திட்டங்களுடன் பாரிய திட்டங்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். அரைவாசியில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீள் தொடரவுள்ளோம். எதிர்வரும் மாதங்களில் பெரிய அபிவிருத்தி திட்டங்களை அறிமுகம் செய்ய எதிர்பார்த்துள்ளோம். ஊழலற்ற அபிவிருத்திகளை முன்னெடுப்பது எமது எதிர்பார்ப்பு. දියත් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. දූෂණය අයින් කරලා සංවර්ධනය පමණක් පෙනේරෙන් අරගෙන එළියට ඒ වැඩේ කරන්න බලාපොරොත්තු වෙනවා. அடுத்த வருடம் தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை அனுமதிக்கும் போது அரசியல்வாதிகள் தாம் விரும்பிய பிள்ளைகளின் பெயர் பட்டியல்களை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. தேசிய மற்றும் மாகாண மட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் பலர் கடந்த காலத்தில் தம்முடன் நெருங்கி பழகுவோரின் பிள்ளைகளை சட்டவிரோதமாக பாடசாலைகளில் சேர்த்துள்ளதாக அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். இதனால் உரிய தகமைகளை பூர்த்தி செய்யாத பிள்ளைகளும் பாடசாலைகளுக்கு சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் பாடசாலைகளில் தரம் ஒன்றில் சேர்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே தமது கொள்கை என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை அரசாங்க பாடசாலைகளில் தரம் ஒன்றுக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்ப படிவம் அடங்கிய சுற்று நிருபம் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு முன்பதாக பாடசாலைகளின் அதிபர்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரத்தில் உள்ள பொது மயானம் ஒன்றில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த யுவதியொருவரின் சடலத்தை தோண்டி எடுத்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 18, 20, 22 மற்றும் 28 வயதான 4 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர்.
புதைக்குழியில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தட்டை உடைத்து சந்தேக நபர்கள் சடலத்தை வெளியே எடுத்துள்ளனர். இந்த சடலம் அண்மையில் தூக்கிட்டு தற்கொலை செய்த 20 வயதான யுவதியுடையது என போலீசார் தெரிவித்தனர். சடலத்தில் இருந்த காதணிகளை சந்தேக நபர்கள் திருடியமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி தொடர்ந்தும் தாமதமாகியுள்ளது. காலியில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக போட்டியை குறித்த நேரத்திற்கு ஆரம்பிக்க முடியாது போயுள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மனதியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.